அவனுடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும் உங்கள் சத்துருக்களின் கையில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று ஆதி முதற் கொண்டு தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் வாக்கினால் தாம் சொன்னபடியே தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். நமது தேவனுடைய ஒழுக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவமன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்பாக நடந்து போவாய். நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றார். தேவன் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதித்து நம்மோடு கூட பேசுவாராக. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனுஷ ரூபமாக அவர் அவதரித்தார் என்பது நாம் அறிந்த ஒன்று. தேவாதி தேவன், அரூபமான தேவன், யாரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிற தேவன் நம்முடைய பாவத்தை சுமக்கும்படியாக சிலுவை மரத்திலே பலியாக அவர் தன்னை ஒப்பு கொடுக்கும் நிமித்தமாக அவர் ஒரு பாலனாக, ஒரு குழந்தையாக கன்னி மரியாதையுடைய வயிற்றிலே அவர் பிறந்தார் என்பது நாம் அறிந்த ஒன்று. ஆகவே லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே அவருடைய பிறப்பை குறித்து 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்திலே நாம் மிக தெளிவாக நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பாக 3 பேர் அவரை குறித்து பாடினார்கள், அவரை குறித்து ஆராதித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். முதலாவதாக லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே அங்கே நாம் பார்க்கும்போது லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே எலிசபெத் அங்கே தேவனை துதித்து பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனை துதித்து பாடுகிறதை பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் வாசியுங்கள். ஆகவே அவருடைய கர்ப்பத்தின் கனியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி அவர் தேவனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை துதித்து பாடுகிற பாடலை நாம் பார்க்கிறோம். எலிசபெத் முதலாவதாக ஆண்டவரை துதித்து பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக இங்கே பார்க்கும்போது மரியாதையுடைய ஆராதனையை பார்க்கிறோம். பாருங்க, அது 47ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 46, 47 வாசிக்கிறோம். அப்பொழுது மரியாள், என் ஆத்மா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. என்னுடைய ஆவி இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது, என் ஆத்மா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது என்று சொல்லி மரியாள் தேவனை ஆராதித்து பாடுகிறதை பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரம் கடைசியாக நாம் வாசித்த பகுதியிலே 67 79 வரை லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 67 79 வரை எலிசபெத்தினுடைய கணவனாகிய சகரியா அங்கே தேவனை துதித்து பாடுகிற பாடல்களை நாம் பார்க்கிறோம். தேவனை துதித்து பாடுகின்ற பாடல்களை நாம் பார்க்கிறோம். ஆகவே மரியாள் தேவனை துதித்து பாடின பாடலை லத்தீன் மொழியிலே அது சொல்லும் பொழுது மேக்னிஃபிகேட் என்று சொல்வார்கள். மேக்னிஃபிகேட் என்று சொன்னால் லத்தீன் மொழியிலே கர்த்தரை என் ஆத்மா மகிமைப்படுத்துகிறது. மேக்னிஃபை என்ற ஆங்கில வார்த்தையை தான் லத்தீன் மொழியிலே மேக்னிஃபிகேட் என்று சொல்லுவார்கள். மேக்னிஃபிகேட் என்ற அந்த பாடலை பாடினார்கள். 67 வரும்பொழுது சகரியா
அங்கே பாடுகிற அந்த பாடலுக்கு பேரு பெனிஃபிகேட் என்று பெயர். அது blessed is the name of the Lord God என்று ஆங்கிலத்திலே அங்கே தொடர்கிறது. ஆகவே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, blessed be the name என்று சொல்லும் பொழுது அதை வைத்து அவர் பாடுகின்ற பாடலை நாம் பார்க்கிறோம். ஆகவே சகரியா எலிசபெத்துக்கு யார் வந்தாங்க? யோவான் ஸ்நானகன் சகரியா எலிசபெத்திற்கு அவர்களுக்கு குமாரனாக பிறந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இங்கே சகரியா தேவனை துதித்து பாடுகிற பாடலைத்தான் இந்த பகுதியிலே நாம் வாசித்தோம். அது மாத்திரமல்ல, தனக்கு பிறந்த யோவானானவன் எப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்வான் என்று சொல்லி அந்த பாடலிலே சொல்கிறதை பார்க்கிறோம். நீயோ பாலகனே, 76ஆம் வசனம், உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய். தனது குமாரனாகிய யோவானை குறித்து சகரியா சொல்கின்ற வார்த்தை என்ன? நீயோ பாலகனே, உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய். நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணவும், வழிகளை நீ ஆயத்தம் பண்ணவும், நீ தீர்க்கதரிசியாக கர்த்தருக்கு முன்பாக நீ நடந்து போவாய் என்று சொல்லி அந்த பாலகனுக்கு யோவானுக்கு தகப்பனானவன் அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாமல் மற்ற வசனங்களை பார்க்கும்பொழுது அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான வசனமாக அங்கே காணப்படுகிறது. பாருங்க, சகரியா எலிசபெத் வீட்டிலே அங்கே மரியா 3 மாதம் அளவும் அங்கே தங்கினார். எலிசபெத்துக்கு 6ஆம் மாதம் கர்ப்பவதியாகி எலிசபெத் 6 மாதம் இருக்கும்போது மரியா எலிசபெத்தை பார்க்க செல்கிறார். அங்கே 3 மாதம் அளவும் மரியா எலிசபெத் அங்கே சகரியா அவருடைய வீட்டிலே தங்கி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே 3 மாதம் அளவும் சகரியா எல்லாவித பயத்தோடும் துதியோடும் அங்கே காணப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் இந்த விதமான ஒரு வெளிப்பாடு அங்கே சகரியாவுக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சகரியா தேவனுடைய வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டு அங்கே பாடுகிற பாடலைத்தான் நாம் இந்த அதிகாரங்களிலே நாம் பார்க்கிறோம். 1வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். பாருங்க, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனை ஸ்தோத்தரிக்க, தேவனை ஆராதிக்க தெரிந்த ஒரு மனிதனாக சகரியா அங்கே காணப்பட்டார். சகரியாவின் குடும்பமானது தேவனை ஆராதிக்கக்கூடிய ஒரு குடும்பமாக அங்கே காணப்பட்டது. பாருங்க, சகரியா ஒரு ஆசாரிய ஊழியத்தை செய்கிறவன். பாருங்க, அநேக ஆசாரியர்கள் தேவனுடைய ஆலயத்திலே பணி செய்தார்கள். அநேக ஆசாரியர்கள் அங்கே இருக்கிறபடியால் வருடத்திலே 2 வாரம் மாத்திரம்தான் ஒரு ஆசாரியனுக்கு தேவனுடைய வீட்டிலே ஊழியம் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். மற்ற நாட்கள் எல்லாம் அங்கே பலியிடுவதும் பலிகளை பெற்றுக்கொள்வதுமாகவே அந்த ஆசாரியர்கள் இருப்பார்கள். தேவனுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்திலே சென்று அங்கே செய்யக்கூடிய ஊழியங்கள் வருடத்திலே 2 வாரம் தான் கிடைக்கும். ஆகவே இந்த சகரியாவுக்கு தேவனுடைய அருளினால் அவன் தேர்ந்தெடுக்கப்பட்டான். எதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டான்? தேவனுடைய சன்னிதானத்திலே தூபவர்க்கம் இடுவதற்காக அவன் தேர்ந்தெடுக்கப்பட்டான். அவனுடைய முறைமையின் நாள் வந்தபொழுது அவன் தூபவர்க்கம் இடுபடியாக தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திலே, அவன் மகா பரிசுத்த ஆசாரியன் கிடையாது, அவன் ஒரு ஆசாரியன். ஆகவே தூபவர்க்கம் இடுபடியாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக அவன் போகும்போது கபிரியேல் தூதன் அந்த சகரியாவை சந்தித்தார். உன்னுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டது, உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி அங்கே சகரியாவுக்கு கபிரியேல் தூதன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்க, யோவான் பிறந்த பொழுது கூட அவனுக்கு என்ன பெயர் வைக்க வேண்டும் என்று சொல்லி எல்லோரும் ஆலோசித்து சகரியா என்று பெயர் வைக்க முயன்றார்கள். அப்பொழுது அவன் தாயார் அப்படி செய்யக்கூடாது என்று சொன்னார்கள். அந்த ஊர் ஜனங்கள் எல்லாரும் அவனுடைய தகப்பனுடைய பெயரை வைக்காமல் வேறு எந்த பெயரை வைக்க போகிறாய் என்று கேட்கும்பொழுது அவன் சகரியா ஊமையனாக இருந்தபடினால் ஒரு சிலேட்டிலே அவன் யோவான் என்று எழுதி காட்டினான்.
இந்த குமாரனுக்கு யோவான் என்று பெயர் வைக்க வேண்டும் என்று சொல்லி கபிரியேல் தூதனால் உரைக்கப்பட்டதை அவன் நிறைவேற்றினான் என்று சொல்லி பார்த்தான். அப்பொழுது அவனுடைய வாய் திறக்கப்பட்டது. 1ஆம் மாதத்திலிருந்து 9 மாதம் குழந்தை பிறக்கிற வரை இந்த சகரியாவினால் பேச முடியவில்லை. யோவான் பிறந்த பொழுது யோவானை தன்னுடைய கையிலே தூக்கி அதனுடைய பெயரை சொல்லும் போதுதான் யோவான் என்று அவன் எழுதி காட்டின பிறகு அப்பொழுதுதான் அவனுடைய வாயானது அங்கே திறக்கப்பட்டது என்று பார்த்தான். அப்பொழுது கர்த்தரை அவன் ஸ்தோத்தரிக்கிறான் என்று பார்த்தான். வாய் திறந்த உடனடியாகவே அவனுடைய வாயிலிருந்து முதலாவது வந்த வார்த்தை, மனிதனிடத்திலே அவன் பேசவில்லை, ஊர் மக்களிடத்திலே அவன் பேசவில்லை. அவனுடைய ஊமையனான அவனுடைய வாய் திறக்கப்பட்ட பொழுது முதலாவதாக அவன் சொன்ன வார்த்தை, கர்த்தரை அவன் ஸ்தோத்தரித்தான். நம்முடைய வாய் பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் நாம் விடுதலை செய்யப்பட்ட பிறகு நம்முடைய வாயினாலே தேவனை நாம் ஆராதித்திருக்கிறோமா, ஸ்தோத்தரித்திருக்கிறோமா? சகரியாவினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். அவனுடைய வாய் திறக்கப்பட்ட பொழுது அவன் என்ன செய்தான்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாருங்க, தினந்தோறும் காலையில் நீங்க எழுந்திருக்கிறீங்க. எழுந்திருக்கிற பொழுது உங்களுடைய வாயில எந்த வார்த்தை புறப்படுகிறது? எந்த நினைவோடு கூட நாம் எழுந்திருக்கிறோம்? பாருங்க, முதலாவதாக எல்லாவற்றிலும் எல்லா காரியங்களிலும் முதலாவதாக வரக்கூடிய வார்த்தை என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவனுடைய வாய் திறக்கப்பட்ட பொழுது அவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன? கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய வார்த்தை. காலையில எழுந்த உடனே உங்களுடைய வாயிலே எந்த வார்த்தை வருகிறது? நீங்கள் மனைவியோடு பேசுகிறீர்களா? உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுகிறீர்களா? உங்களுடைய பெற்றோரோடு கூட பேசுகிறீர்களா? அல்லது தேவனோடு கூட நீங்கள் தேவனுக்கு ஆராதனை செலுத்துகிறீர்களா? சகரியாவை பார்க்கும்போது அவன் தேவனை ஆராதித்தவனாக, வாய் திறக்கப்பட்ட பொழுது அவன் தேவனை ஆராதித்தவனாக காணப்படுகிறான். 69ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும் தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி என்று சொல்கிறார். பாருங்க, பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். The Lord God made a covenant with Abraham, Isaac and Jacob. இவர்களுடைய பிதாக்கள் யாரு? ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். உனது சந்ததியை மணலத்தனையாக நான் பெருக பண்ணுவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன்னாலே பூமியில் இருக்கக்கூடிய சகல ஜனத்தாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி தேவாதி தேவன் ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை பண்ணினார். இப்போது சகரியா அதை நினைவு கூறுகிறார். ஆபிரகாமோடு கூட அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். இரண்டாவதாக டேவிடிக் கவனன்ட். முதலாவதாக ஆபிரகாமிக் கவனன்ட், இரண்டாவதாக டேவிடிக் கவனன்ட், அதாவது தாவீதோடு கூட உடன்படிக்கை. தாவீதோடு கூட உடன்படிக்கை என்ன? உன்னுடைய சிங்காசனம் நித்திய சிங்காசனமாய் இருக்கும், நித்திய சிங்காசனமாக இருக்கும். யூதாவிலிருந்து செங்கோல் அது அகன்று போகாது, யூதாவின் ராஜ்யபாரம் அது நிலைநிற்கும் என்று சொல்லி தாவீதின் மூலமாக அவர் உடன்படிக்கை பண்ணினார். அந்த உடன்படிக்கையும் தேவன் நினைத்தருளினார். பாருங்க, மல்கியாவின் புத்தகத்திலிருந்து மத்தேயு சுவிசேஷம் வரை ஏறக்குறைய 400 வருஷங்கள், ஏறக்குறைய எத்தனை வருஷங்கள்? 400 வருடங்கள். 400 வருடங்கள் அளவும் தேவாதி தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட பேசவே இல்லை. அவருடைய அக்கிரமத்தின் நிமித்தமும், அவருடைய அநியாயத்தின் நிமித்தமும், அவருடைய பாவத்தின் நிமித்தமும் தேவாதி தேவன் பேசவே இல்லை. அவருக்கு ஒரு தரிசனத்தை காட்டவில்லை. அவருடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் மூலமாக அவர் பேசவும் இல்லை. 400 வருடங்கள் அங்கே இருண்ட காலமாக காணப்பட்டது. எப்பொழுதெல்லாம் தேவன் தன்னுடைய ஜனங்களோடு கூட பேசவில்லையோ அதெல்லாம் இருண்ட காலங்கள். தேவன் இன்னும் உன்னோடு கூட பேசாமல் இருக்கிறாரா? அப்படி என்றால் நீ இருண்ட காலத்திலே காணப்படுகிறாய், நீ இருட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கிறாய். தேவனுடைய வெளிப்பாட்டை நீ பெற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே தேவன் எப்பொழுதெல்லாம் பேசவில்லையோ அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருண்ட காலம். அது நிமித்தமாக
அவர்கள் பாபிலோனிலே சிறைப்பட்டு போனார்கள். பெர்சிய தேசத்திற்கு அவர்கள் சிறைப்பட்டு போனார்கள். கடைசியாக ரோம பேரரசுக்கு அவர்கள் சிறைப்பட்டு போயிருந்தார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவர்கள் ரோம பேரரசுக்கு சிறைப்பட்டு அடிமையாக இருந்தார்கள். மேசியா வருவார் வருவார் என்று சொல்லி ஒவ்வொரு தாய்மாரும் அங்கே காத்து கொண்டிருந்தார்கள். மேசியா என்று சொன்னால் அவர் விடுதலை செய்யக்கூடியவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவர் பிறந்து நம்மை இந்த ரோம பேரரசிலிருந்து விடுதலை செய்வார் என்று சொல்லி ஒவ்வொரு திருமணமான தாயாரும் அங்கே காத்து கொண்டிருந்தார்கள். மெசியா வர வேண்டும், நம்மை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். 400 வருடங்களாக பேசாமல் அந்த சகரியாவின் இடத்திலே தான் முதலாக 400 வருடங்கள் முடியும் பொழுது அங்கே தேவாலயத்திலே கபிரியேல் தூதர் பேச எவ்வளவு மகிழ்ச்சியான காரியம். அவனோடு கூட பேச ஆரம்பித்திலிருந்து தொடர்ந்து மரியாதை இடத்திலே பேசுகிறார், யோசேப்பின் இடத்திலே பேசுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து ஜனங்களோடு கூட பேசினார். எவ்வளவு ஆசீர்வாதமான நேரங்கள் என்று பாருங்கள், எவ்வளவு ஆசீர்வாதமான நேரங்கள். இருண்ட காலத்திலிருந்து அவர்கள் வெளிச்சத்திற்குள்ளாக அவர்கள் வந்தார்கள். ஆகவேதான் அங்கே உள்ள பெருக்கினால், உள்ள சந்தோஷத்தினால் சகரியா சொல்கிற வார்த்தைகளை தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி என்று சொல்கிறார். இந்த உடன்படிக்கை நினைத்தருளி இப்பொழுது தேவாதி தேவன் தன் ஜனங்களோடு கூட பேச ஆரம்பித்திருக்கிறார் என்று சொல்லி மகிழ்ந்து அவன் சொல்கிற வார்த்தைகளாக இருக்கிறது. 71ஆம் வசனம் வாசியுங்கள். உங்கள் சத்துருக்களின் கையில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன். பாருங்க, அவர் வந்து சொல்லுகிற வார்த்தை என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தும் பொழுது, ஜனங்களுக்கு வெளிப்படுத்தும் பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? முதலாவதாக, உங்களுடைய சத்துருக்கள் கையிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு, உங்களை சத்துருவாகிய பிசாசானவனுடைய கையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு. எவ்வளவு சந்தோஷமான ஒரு வார்த்தை பாருங்க. பிசாசினால் நாம் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்தோம், பாவத்திலும் அக்கிரமத்திலும் நாம் பீடிக்கப்பட்டிருந்தோம். அவற்றினால் சிறைப்பட்டு நாம் கடினமாக நடத்தப்பட்டு கொண்டிருந்தோம். பாவம் நம்மை அடிமையாக்கினது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வரும்பொழுது என்ன நடக்கும் என்று இங்கே சகரியா தீர்க்கதரிசனமாக சொன்ன வார்த்தை என்ன? முதலாவதாக, உங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள். மாமிசத்திலிருந்து விடுதலை, மாமிச பலத்திலிருந்து விடுதலை, சுயத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, அக்கிரம செய்கைகளிலிருந்து விடுதலை, எல்லாவற்றிலிருந்தும் விடுதலையாக்கப்படுவீர்கள். அது மாத்திரமல்ல, தேவனை எப்படி நாம் சேவிப்போம்? உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன். எவ்வளவு உன்னதமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது பாருங்க. பாவத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்ட மக்கள் இப்பொழுது தேவனுக்கு ஊழியம் செய்ய போகிறார்கள். ஊழியம் செய்யும் பொழுது நடுக்கத்தோடு அல்ல, பயத்தோடு அல்ல, கட்டுப்பாடுகளோடு அல்ல. அங்கே நாம் வாசிக்கிறோம், நாம் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல், மரண பயம் என்னை விட்டு நீங்கினது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு நம்முடைய நாளெல்லாம் இருந்த, காலமெல்லாம் இருந்த மரண பயத்தை நம்மிலிருந்து நீக்கினார். இப்பொழுது நாம் தேவனை சுயாதீனமாக பயமில்லாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவி. ஒரு குமாரன், ஒரு மகள் தன்னுடைய தகப்பனை கூப்பிடும் பொழுது பயத்தோட போய் அவங்க கூப்பிடுவாங்க, அப்பா என்று கூப்பிடுவாங்க. இது சுயாதீனமாக, சுதந்திரமாக, ஆசையாக, பேரின்பமாக தன் தகப்பனிடத்திலே ஓடி வந்து கூப்பிடுவார்கள். ஆகவேதான் நாம் பார்க்கிறோம், பயமில்லாமல், பயமில்லாமல். அது மாத்திரமல்ல, அவள் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமாக்கப்பட்டோம். பாவத்திலிருந்து விடுதலை மாத்திரமல்ல, அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் அவருடைய ரத்தத்தினால் பரிசுத்தமாக்கப்பட்டோம். ஆகவே பரிசுத்தத்தோடும் நீதியோடும், நீதியை செய்கிறவர்களாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளை. நமக்கு எப்படி கட்டளையிட்டு இருக்கிறார்? நம்ம எப்படி மாற்றி இருக்கிறார்? நாம் பயத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ளவில்லை, நாம் அடிமைத்தனத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ளவில்லை.
நாம் சுயாதீனத்தின் ஆவியை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்பா பிதாவே கூப்பிடக்கூடிய புத்திர சுவீகாரத்தின் ஆவியை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்பொழுது பயமில்லாமல் பரிசுத்தத்தோடு பரிசுத்த கைகளை உயர்த்தி நீதியோடு கூட தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியாக நம்மை பாவத்திலிருந்து விடுதலை செய்திருக்க. எவ்வளவு பெரிய வார்த்தையை! இந்த ஒரு வார்த்தையே போதும். நாம் தேவனை ஆராதிப்பதற்கு இந்த ஒரு வார்த்தையே போதும். ஆண்டவர், என்னுடைய வாழ்க்கையிலே எல்லா பயத்தையும் நீக்கினீரே, மரண பயத்தை நீக்கினீர், பிசாசு கொண்டு வருகிற சகல விதமான பயத்தை நீக்கினீர், என்னை நரகத்துக்கு கொண்டு போகிற பிசாசினுடைய கையிலிருந்து என்னை மீட்டெடுத்தீர். ஆக எனக்கு பயமில்லை. நான் பயமில்லாமல் உண்மை ஆராதிக்க போகிறேன். பரிசுத்த கையோடு நான் ஆராதிக்க போகிறேன். ஏனென்று சொன்னார், பாவத்தை என்னிடத்திலிருந்து நீ நீக்கிவிட்டீர் என்று மிகவும் சந்தோஷமாக ஆராதிக்கும்படியாக தேவன் நமக்கு செய்திருக்கிறார் என்பதை சகரியாவின் மூலமாக நாம் உணர்ந்து கொள்கிறோம். பாருங்க 23வது வசனம். பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் வாக்கினாலே சொன்னபடியே இப்பொழுது நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், கர்த்தத்துவம் அவர் மீது இருக்கிறது என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வண்ணமாக, மாத்திரமல்ல மோசே தீர்க்கதரிசி சொன்ன வண்ணமாக, எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன வண்ணமாக, மல்கியா தீர்க்கதரிசி சொன்ன வண்ணமாக, இப்பொழுது தீர்க்கதரிசிகள் சொன்ன வண்ணமாக இப்பொழுது நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறார். நம்முடைய பாடுகள் அனைத்தையும் அவர் சுமந்து கொள்ள இப்பொழுது வந்திருக்கிறார் என்று சொல்லி சகரியா அங்கே தீர்க்க தரிசனத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 74வது வசனம். பாருங்க, நம்ம தம்முடைய ஜனத்தை சந்தித்து, இது மிக முக்கியமான வார்த்தை. The Lord has visited his people. The Lord has visited his people. அதாவது சந்திப்பது என்பது அது எவ்வளவு உன்னதமான வார்த்தை. பாருங்க, தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் சந்திக்க வேண்டும். அந்த சந்திப்பை நாமோ அவரோ தவிர்த்து விடவே கூடாது. ஒவ்வொரு நாளும் ஆதாம் ஏவாளை சந்திப்பதை அவர் விரும்பினார். மாலை குளிர்ச்சியின் வேளையிலே அவரோடு கூட அந்த தோட்டத்திலே, ஏதேன் தோட்டத்திலே அவர் உலாவினார். பாருங்க, அந்த மனுஷர்களை அவர் சந்தித்தார். அந்த சந்திப்பை தடை செய்தது எது? மனுஷனுடைய கீழ்ப்படியாமை. அவர் எப்பொழுதும் போல உன்னை சந்திக்க வருகிறார். மனுஷனோ பாவத்தின் நிமித்தமாக, மீறுதலை நிமித்தமாக, கீழ்ப்படியாமை நிமித்தமாக அவன் ஓடி ஒளிந்து கொள்கிறதை பார்க்க. அவன் ஓடி ஒளிந்து கொள்கிறான். பாவத்தின் நிமித்தமாக அந்த தேவாதி தேவனை அவனால் பார்க்க முடியவில்லை. ஆதாமே, ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்று அவர் கேட்கிறார். ஆதாமே, நீ எங்கே? நான் உன்னை சந்திக்க வருகிறேன். எப்பொழுதும் போல உன்னை நான் சந்திக்க வருகிறேன். நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி அவர் கேட்கிறார் என்பதை பார்க்க. எப்பொழுதும் போல வருகிறார். இவன் பாவத்தின் நிமித்தமாக தேவனை சந்திக்க முடியவில்லை. இப்பொழுது உன்னை சந்திக்கும்படியாக தேவன் வந்தார். இந்த உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்? உன்னை சந்திக்கும்படியாக. அவர் சந்திப்பை நிறுத்திவிட்டால் நாம் மடிந்து போவோம். என்னை நீ சந்தித்தீரே, எவ்வளவு பெரிய ஆனந்தமான விஷயம். இந்த உலகத்தில் எவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள், படித்தவர்கள் இருக்கிறார்கள், ஞானவான்கள் இருக்கிறார்கள், விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு புலப்படாத காரியம் தேவன் இந்த அடிமையை, இந்த ஏழையாக என்னை அவர் சந்தித்தார். தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு நம்முடைய சத்துருக்களில் நின்றும் நம்மை பயக்கிற யாவருடைய கை நின்றும் நம்மை ரட்சிக்கும்படியாக அவர் வந்தார். நம்மை சந்தித்து நம்மை மீட்கும்படி வந்தார். அவருடைய விசிட்டேஷன், இந்த சந்திப்பு எவ்வளவு பெரிய காரியம். நம்மை அவர் சந்திக்கவில்லை என்று சொன்னார் நாம் பாவத்திலே மடிந்து போகிறோம். எவ்வளவு பெரிய வார்த்தையை அங்கே சகரியா சொல்கிறான் என்பதை பார்க்கிறோம். 75வது வசனம். அவர் இரட்சண்ய கொம்பு.
அவர் ரட்சணிய கொம்பு. கொம்பு என்று சொன்னால் ஹார்ன். பாருங்க, ஒரு மிருகத்துக்கு அது அதோட பலம் எதுல இருக்கும்? அதோடைய கொம்பு. யானையினுடைய தந்தம், காண்டாமிருகத்தினுடைய கொம்பு. அந்த கொம்பை வெட்டிட்டோம்னாக்கா அந்த காண்டாமிருகம் பலமிழந்து போயிடும். யானையினுடைய தந்தத்தை வெட்டிட்டாக்கா அது போரிட முடியாது, பகைவரை நோக்கி அது போரிட முடியாது. கொம்பானது அது வலிமையை குறிக்கிறது. நமது இரட்சணிய கொம்பாக அவர் வந்தார். The mighty God, அவர் இரட்சணிய கொம்பாக வந்திருக்கிறார். என்னை எதிர்க்கிற யாவரையும் அவர் எதிர்த்து முறியடிப்பார். அவர் எதிர்த்து முறியடிப்பார். அது எனக்கு ரட்சணியம் என்று சொல்லும் பொழுது என்னை மீட்கிற காரியம், எனக்கு பாதுகாப்பை கொடுக்கிற காரியம். அவர் ரட்சணிய கொம்பாக அவர் வந்தார் என்று சொல்லி சகரியா தீர்க்கதரிசனத்திலே சொல்கிறதை பார்க்கிறோம். 77ஆம் வசனம். யோவானை குறித்து சொல்கிறார். 78ஆம் வசனம். மிக முக்கியமான வசனம். அந்த காலத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும். அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. அருணோதயம் சந்தித்திருக்கிறது. அருணோதயம் சந்தித்திருக்கிறது. ஆங்கிலத்திலே சன் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். ஆனால் தமிழிலே அருணோதயம் என்று சொல்லும் பொழுது அது எதை குறிக்கிறது என்று சொன்னால், சூரியன் அங்கே கிழக்கிலே தோன்றுவதுதான் அருணோதயம். கிழக்கிலே அது அந்த மேகங்களை கிழித்து கொண்டு ஒளி பரவுகிறது தான் அருணோதயம். ஆங்கிலத்தில் the son of righteousness அல்லது the day spring என்று போடப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்பொழுது சூரியன் உச்சியிலே இருக்கும் பொழுது நாம் பார்க்க முடியுமா? ஒருவராலும் பார்க்க, கண்ணு அவிழ்ந்து போயிடும், கண்ணு கெட்டு போயிடும். ஆனால் அருணோதயத்தை பார்க்க எல்லோரும் ஆவலாக இருப்பார்கள். அருணோதயத்தை அங்கே கடற்கரையில் நின்று அங்கே சூரியன் வருவதை பார்ப்பதற்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக காணப்படும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி வந்தார்? என்னுடைய வாழ்க்கையிலே அவர் அருணோதயமாக வந்தார். அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. திரும்பவும் பாருங்க, நம்மை சந்தித்தார், நம்மை மீட்டார். இந்த வார்த்தை தான் சகரியாவுடைய தீர்க்கதரிசன வசனமாக காணப்படுகிறது. நாம் ஏற்கனவே வாஸ்தவனமாக 74 வாசிக்கிறோம். தமது ஜனத்தை சந்தித்து, அவர் சந்திக்கவில்லை என்று சொன்னால் என்னுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கும்? உங்கள் ஒவ்வொருவருடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கும்? பாவத்திலே நம்மை மறிக்க விட்டிருந்தால் நம்முடைய நிலைமை எப்படிப்பட்டதாக காணப்பட்டிருக்கும்? பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தமது இரக்கத்தின்படி, அவ்விரக்கம் என்று இங்கே போடப்பட்டிருக்கிறது, அவ்விரக்கத்தின்படி, அவருடைய மன உருக்கத்தின்படி நம்மை சந்தித்தார். சகரியா அதைத்தான் சொல்லுகிறார். அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம், உன்னதத்திலிருந்து வந்த அருணோதயம். இந்த பூமிக்கும் அவருக்கும் சம்பந்தம் கிடையாது. நீங்கள் எல்லாம் பூமியிலிருந்து வந்தவர்கள். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம். நானோ வானத்துக்குரியவன், நீங்கள் பூமியிலிருந்து வந்தீர்கள், நான் வானத்திலிருந்து வந்தேன், என் பிதாவின் இடத்திலிருந்து வந்தேன். பூமிக்கும் அவருக்கு சம்பந்தம் கிடையாது. உன்னையும் என்னையும் பாவத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து மீட்கும்படியாக வானத்திலிருந்து வந்த அருணோதயம். அவர் சூரியனை போல, நடுப்பகல் சூரியனை போல நம் மீது வந்திருந்தார், அதோடைய உஷ்ணம் தாங்காமல் நாம் மரித்து போயிருப்போம். ஆனால் அவர் எப்படி வந்தார்? அருணோதயமாக அவர் வந்தார். நம்மை சந்திக்கும்படி, அவர் இரக்கத்தினாலே நம்மை சந்திக்கும்படி அருணோதயமாக நம்மை சந்தித்திருக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அருணோதயமாக அவர் வந்திருக்கிறார். சங்கீதங்களின் புத்தகம் 84ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். சீக்கிரம் வாசியுங்கள். சங்கீதம் 84:11. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இஸ் personified as a sun, அதாவது ஒரு சூரியனுக்கு அவர் ஒப்பிட்டு காட்டப்பட்டிருக்கிறார். வாசியுங்கள். தேவனாகிய கர்த்தர்
அவர் சூரியனும், அவர் சூரியன், அவர் நீதியின் சூரியன் என்று சொல்லி வாசிக்கிறோம். மல்கியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம், மல்கியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் இந்த ஒரு வார்த்தை இருக்கிறது. வாசிங்க. சன் ஆஃப் ரைச்சியஸ்னஸ் என்று வாசிக்கலாம். வாசிங்க மல்கியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். உங்கள் மேல் உதிக்கும்னா என்ன அர்த்தம்? அருணோதயம். நீதியின் சூரியன் அவர், அவர் நீதியின் சூரியன், நீதியின் சூரியன் உங்கள் மீது உதிக்கும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பாருங்க, அவர் அருணோதயமாக நீதியின் சூரியனாக அவர் வந்தார். ஏசாயாவின் புத்தகம் 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வசனம் நித்திய வெளிச்சமாவார். அவரே உனக்கு நித்திய வெளிச்சமாவார். இந்த அருணோதயம் நித்திய வெளிச்சமாக வந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். நித்திய வெளிச்சமாக அவர் வந்தார். ஏசாயாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். வாசிங்கள். ஏசாயா புத்தகம் 9ஆம் அதிகாரம். அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இறுக்கமாய் ஈனப்படுத்தினார். முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். கடற்கரையிலே பெரிய வெளிச்சத்தை அவர்கள் கண்டார்கள். இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி ஏசாயா புத்தகம் 9ஆம் அதிகாரம் 1-2 நாம் வாசிக்கிறோம். இதைத்தான் ஏசாயாவின் புத்தகம் 60ஆம் அதிகாரம் 1-2 கூட நாம் வாசிக்கிறோம். அவர் நீதியின் சூரியனாக நமக்கு முன்பாக வந்தார். ஒளி பரவ அவர் நம்மிடத்திலே அவர் வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, உங்களுடைய ரெஃபரன்ஸுக்காக சில வசனங்களை நான் சொல்லுகிறேன், வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நானே மெய்யான ஜீவ ஒளி என்று அவர் சொல்கிறார். யாக்கோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்திலே அவர் ஜோதிகளின் பிதா என்று சொல்கிறார். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், தேவன் ஒளியாய் இருக்கிறார் என்று சொல்கிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்கிறார், நானே மெய்யான ஒளி என்று சொல்கிறார். நான் பிரகாசிக்கும்படியாக வந்தேன் என்று அங்கே சொல்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அந்த நகரத்துக்கு ஆட்டுக்குட்டியானவரே வெளிச்சமாக இருக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், the Lord God giveth them light என்று வாசிக்கிறோம். தேவனாய் கர்த்தர் அதற்கு ஒளியாய் இருக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அங்கே வாசிக்கும் போது அங்கே அவர் ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன், அவரிடத்திலே எல்லவேனும் இருள் இல்லை என்று வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, 1 தீமோத்தேயு 6:16 எப்படியாக வாசிக்கிறோம், அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன், ஒருவரும் சேரக்கூடாத வழியிலே வாசம் பண்ணுகிற தேவன். அப்படிப்பட்ட தேவன் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? அங்கே அந்தகார இருளிலிருந்து தமது ஆச்சரியமான ஒளியிடத்திலே நடத்தினவர் என்று வாசிக்கிறோம். ஆச்சரியமான ஒளி, ஆச்சரியமான ஒளி, அது அருணோதயம் கொடுக்கின்ற ஒளி, மெய்யான ஒளி. அந்த ஒளியினிடத்திலே நம்மை நடத்தினவர். பாருங்க, இப்பொழுது நாம் ஒளியின் பிள்ளைகளாக இருக்கிறோம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நான் நீ இருளின் பிள்ளைகள் அல்ல, நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள், நாம் பகலின் பிள்ளைகள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அந்த அருணோதயம், அந்த வெளிச்சம் நமக்கு வந்தது. ஆகவே அந்த காலத்திலே வசித்திருந்த நாம் இப்போது ஆச்சரியமான ஒளிநிலத்திலே நாம் வந்திருக்கிறோம். அவர் ஒளியாய் இருக்கிறார், அருணோதயமாக நம்முடைய வாழ்க்கையிலே அவர் வந்திருக்கிறார். கொலோசியர் 1:12 வாசிக்கும் போது we are the partakers of the saints in the lights என்று வாசிக்கிறோம். அதாவது பரிசுத்தவான்கள் ஒளியிலே வசிக்கிற பரிசுத்தவான்களின் மத்தியிலே நமக்கு பங்கை ஏற்படுத்தினார். எப்பேற்பட்ட வார்த்தை பாருங்க,
எப்பேற்பட்ட வார்த்தை! அந்த வார்த்தையை வாசிங்க. கொலோசியர் 1:12. இது பொறுமையா வாசிக்கலாம். அங்கிள் சொல்ற மாதிரி ஐஸ்கிரீம் பார்க்க வாசிக்கிற மாதிரி வாசிக்கணும். வாசிங்க. ஒளியிலுள்ள we are the partakers of the saints in the lights. பாருங்க, அவருடைய பரிசுத்தவான்கள்லாம் அதுல ஒளியில இருக்கிறாங்க. நம்மையும் கூட அதுக்கு பாத்திரவானாக மாற்றி இருக்கிறார். அவரே ஒளியாக இருக்கிறார். அந்த ஒளியிலே பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். அந்த பரிசுத்தவான்களோடு கூட நானும் இருக்கிறேன். நம்மை அதுக்கு தகுதிப்படுத்தினார். நம்மை அதுக்கு ஆயத்தப்படுத்தினார். அதற்காகத்தான் இந்த உலகத்திலே வந்தார். அவர் எல்லோரையும் தெரிந்து கொள்ளவில்லை. உன்னையும் என்னையும் அவர் தெரிந்து கொண்டார். என்னை ஏன் ஆண்டவரே அப்படி தெரிந்து கொண்டீர், என்னை ஏன் உமக்காக தெரிந்து கொண்டீர் என்று ஒருவனும் அவரிடத்திலே கேட்க முடியாது. நன்மை செய்கிறவர்கள் இந்த உலகத்திலே எவ்வளவு பேர் இருக்கிறார்கள். தான தர்மங்கள் செய்கிறவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள். ஜீவ காருண்யம் என்று சொல்லக்கூடிய எறும்பு மற்ற விலங்குகளுக்கு கூட துன்பம் கொடுக்காதவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள். இருந்தபொழுதும் அவர்கள் அனைவரையும் விட்டுவிட்டு, அவர்கள் அனைவரையும் ஒதுக்கி வைத்துவிட்டு, பாவத்திலையும் அக்கிரமத்தையும் செய்து கொண்டிருந்த என்னை, பாவத்தை தண்ணீரை போல குடித்துக் கொண்டிருந்த என்னை அவர் தேடி வருவதற்கான நோக்கம் என்ன? யோசித்து யோசித்து பார்க்க வேண்டும். யோசித்து பார்க்கும் பொழுதுதான் அந்த துதியின் பாடல் நம்மிடத்திலே வரும். சகரியா எப்படி பாடினான்? 400 வருடம் அளவும் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் சந்திக்கவில்லை, பேசவில்லை. சகரியாவின் இடத்துல தான் முதலாவதாக பேசுகிறார். எவ்வளவு சந்தோஷம்! உன்னிடத்திலே தான் தேவன் பேசினார். உன் பாவத்தை குறித்து பேசினார். நீ அருணோதயத்திலிருந்து இடத்திற்கு வர வேண்டும் என்பதை குறித்து பேசினார். ஒளியை குறித்து பேசினார். பரிசுத்தவான்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று குறித்து பேசினார். பரிசுத்தத்தோடு இருக்கும்படியாக அவர் நம்மை மீட்க வந்தார். அவர் நம்மை ஏன் சந்தித்தார்? வாசிக்கிறோம். ஆகவே அவர் என்னை மீட்பதற்காக அவர் என்னை சந்தித்தார். பாவத்திலிருந்து மீட்டார். பாவத்திலிருந்து மீட்டது மாத்திரமா, பயம் இல்லாமல் பரிசுத்தத்தோடு கூட அவர் ஆராதிக்கும்படியாக, அவருக்கு சேவகம் பண்ணும்படியாக என்னையும் உன்னையும் அவர் தேர்ந்தெடுக்கிறார். அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது! இதற்கு நான் பாத்திரவானா? இதற்கு நான் பாக்கியவானா? ஒரு நன்மையும் இல்லாத என்னிடத்திலே அவர் அன்பை வைத்தார். இது இந்த அன்பை புரிந்து கொள்ள முடியவில்லை. யாராவது அவர் இடத்திலே பார்த்து அவர் சொல்லுகிறார், ரோமருக்கு நிருபத்தில் சொல்லுகிறார், நான் ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபை நேசித்தேன். பிள்ளைகள் கற்பத்தில் இருக்கும் பொழுது நன்மை என்றும் தீமை என்றும் செய்யவில்லை. ஏசா தப்பு செஞ்சானா? கற்பத்தில் அவன் தப்பு செஞ்சானா? ஏசாவும் யாக்கோபும் ஒரே சமயத்தில் பிறந்தார்கள். ஒரே வயிற்றிலிருந்து வந்தார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், ஏசாவை தள்ளி யாக்கோபை நேசித்தேன். இதற்கு நீ என்ன என்னிடத்தில் கேள்வி கேட்க முடியும் என்று கேட்கிறார். எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் பாருங்க. ஏசாவை தள்ளினது போல உன்னையும் என்னையும் அவர் தள்ளி இருந்தார். அவருடைய இரக்கத்திலிருந்து என்னை தள்ளி இருந்தார். நான் எப்படி மடிந்து போயிருப்பேன். ஆனால் யாக்கோபை போல அவன் எத்தனாக இருப்பான்? அவன் மறுதளிப்பான், அவன் என்னை விட்டு ஓடி போவான் என்று பல காரியங்கள் தெரிந்தாலும் கூட யாக்கோபாகி என்னை அவர் நேசித்தார். அவன் அன்புக்கு நான் என்னத்தை செலுத்த முடியும்? அவர் என் மீட்ட அந்த மீட்பரை, அந்த அருணோதயம் இருளிலே உட்கார்ந்திருந்து என்னை, உட்கார்ந்து இருப்பது என்பது எதை குறிக்கிறது? அது சம்பரமாக இருப்பது, இருளிலே மூழ்கி திளைப்பது, பாவத்திலும் அக்கிரமத்தில் மூழ்கி திளைப்பதை தான் உட்கார்ந்து இருப்பது என்பது குறிக்கிறது. எழுந்திருந்தாலும் உடனடியாக ஓடிவிடலாம். ஆனால் உட்கார்ந்து இருப்பது என்பது நல்லா சுகமாக இருப்பது. பாவத்திலும் இருளிலும் அந்த காலத்திலும் இருந்த என்னை அருணோதயம் சந்தித்தது, ஆச்சரியமான ஒரு இடத்திலே கொண்டு வந்தது. ஆகவே சகரியா துதித்து பாடினது போல நாமும் தேவனை துதித்து ஆராதிக்கிறோம். எழுந்திருந்து பாடத்தில் 159வது பாடலை பாடலாம்.
வந்தனமே வந்தனமே ஏசையா. 159 ஒரு சரணை விட்டு ஒரு சரணை பாடலாம். 159. வந்தனமே வந்தனம் ஏசையா, வந்தனமே வந்தனம் ஏசையா, ஏற்றுக்கொள்ளுமே தோயா துதியை, ஏற்றுக்கொள்ளுமே தோயா. வந்தனமே வந்தனம் ஏசையா, வந்தனமே வந்தனம் ஏசையா, ஏற்றுக்கொள்ளுமே தோயா துதியை, ஏற்றுக்கொள்ளும் எங்கள் தோயா. பரலோகத்தில் மகிமை வீட்டி